2026ஆம் ஆண்டில் வாட்ஸ்அப் மற்றும் கூகுள் பே போன்ற செயலிகளில் வரவிருக்கும் புதிய மாற்றங்கள் மற்றும் புதிய வசதிகள். வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய மாற்றங்கள். வாட்ஸ்அப் ஆனது தனது பயனர்களுக்கு மிகவும் நெருக்கமான மற்றும் பாதுகாப்பான அனுபவத்தை வழங்க பல புதிய AI மற்றும் அனிமேஷன் வசதிகளை அறிமுகப்படுத்த உள்ளது. ஜனவரி 15, 2026 முதல் வாட்ஸ்அப்பில் 3ஆம் தரப்பு AI சாட்பாட்களுக்கு, அதாவது ஓப்பன் AI, பெர்ப்ளெக்சிட்டி போன்றவற்றிற்கு தடை விதிக்கப்படுகிறது. இனி மெட்டா AI மட்டுமே அதிகாரப்பூர்வ AI உதவியாளராக செயல்படும். மேலும் வாட்ஸ்அப் வரலாற்றிலேயே முதன்முறையாக ஸ்டேட்டஸ் அப்டேட்களில் அனிமேஷன் ஸ்டிக்கர்களை பயன்படுத்தும் வசதி 2026இல் அறிமுகமாகியுள்ளது. வீடியோ கால்களின் போது திரை முழுவதும் பட்டாசு வெடிப்பது, நட்சத்திரங்கள் மின்னுவது போன்ற 30க்கும் மேற்பட்ட பின்னணி மாற்றங்கள் மற்றும் எஃபெக்ட்களை பயன்படுத்தலாம். யூசர் நேம் வசதி. மொபைல் எண்ணை பகிராமல் டெலிகிராம் போல ஒரு தனித்துவமான யூசர் நேம் மூலம் மற்றவர்களிடம் தொடர்பு கொள்ளும் வசதி சோதனையில் உள்ளது. இது 2026க்குள் முழுமையாக நடைமுறைக்கு வர வாய்ப்புள்ளது. அடுத்ததாக செல்ஃபி ஸ்டிக்கர்கள். பயனர்கள் தங்களது செல்ஃபி புகைப்படத்திலேயே நேரடியாக ஸ்டிக்கர்களாக மாற்றும் வசதி ஆண்ட்ராய்டு மற்றும் ஐபோன்களில் அறிமுகமாகிறது. கூகுள் பேவில் வரக்கூடிய மாற்றங்கள். இந்தியாவில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் 2026இல் $10 டிரில்லியன் எட்டும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜிபே பல தொழில்நுட்ப மாற்றங்களை செய்து வருகிறது. AI அடிப்படையிலான தனிப்பயனாக்கம். உங்கள் செலவு பழக்கங்களை ஆய்வு செய்து பட்ஜெட் போடுவது மற்றும் நிதி ஆலோசனைகளை வழங்கும் AI உதவியாளர் ஜிபேவில் ஒருங்கிணைக்கப்படும். சாஃப்ட் POS தொழில்நுட்பம். சிறு வணிகர்கள் கையில் வைத்திருக்கும் சாதாரண ஸ்மார்ட் போனிலேயே கார்டு ஸ்வைப் மிஷினாக மாற்றும் வசதி 2026இல் வேகமெடுக்கும். இதன் மூலம் QR கோடு மட்டுமின்றி கார்டுகளையும் போன் மூலமாகவே ஏற்க முடியும். அடுத்ததாக குரல் வழி மற்றும் சைகை பரிவர்த்தனை. வெறும் குரல் கட்டளை, அதாவது வாய்ஸ் கமாண்ட் அல்லது கை அசைவுகள் மூலம் பணம் செலுத்தும் தொழில்நுட்பம் சோதனை முறையில் அறிமுகமாகலாம். மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு. பயோமெட்ரிக் அங்கீகாரம் மற்றும் மல்டிபேக்கர் வெரிஃபிகேஷன் போன்ற அனைத்து பரிவர்த்தனைகளுக்கும் கட்டாயமாக்கப்பட்டு மோசடிகள் குறைக்கப்படும். கிரிப்டோ கரன்சி மற்றும் ஸ்டேபிள் காயின். உலகளாவிய மாற்றங்களுக்கு ஏற்ப டிஜிட்டல் நாணயங்களை சேமிக்கவும் பரிமாறவும் சில கட்டுப்பாடுகளுடன் கூடிய வசதிகள் வர வாய்ப்புள்ளது.